ஹாய், திஸ் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்சிக்ஸ் போன் பெயின் வந்து எதனால வருது, அதுக்கு ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த காக்சிக்ஸ் போன்ன்றது தான் டெய்ல் போன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு பேக் போன் இருக்கு இல்லையா, அந்த பேக் போன் எண்டு முடிகிற இடம், நம்மளுடைய பம் இருக்கு இல்லையா, அது எண்டு எஜ் உட்காரோம்ல, அந்த எலும்பு தான் வந்து டெய்ல் போன் அப்படின்னு சொல்றோம். அந்த டெய்ல் போன் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்களால பெயின் வரலாம். டிஸ்க் பல்ஜால வரலாம், இல்லை வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த இடம் வந்து எலும்பு தேய்மானம் இருக்கலாம். ஸோ நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய காரணங்களால வரலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்து சடனாக அப்படியே டேரெக்டாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி உட்காந்து விழுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து அந்த பம் வந்து தரையில் விழுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது டேரெக்டாக அந்த டெய்ல் போன் வந்து அடிப்படுற மாதிரி இருக்கும், இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் கூட அவங்களுக்கு அந்த டெய்ல் போன் பெயின் வரலாம். ஸோ காரணங்கள் என்னவா இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு ஹோமியோபதியில் பெஸ்ட் மெடிசன்ஸ் இருக்குது. ஹைப்பரிக்கம்ன்ற ஒரு மெடிசன் வந்து ரொம்பவே வந்து அந்த பெயினுக்கு பெஸ்ட் மெடிசன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு ஒரே ஒரு மெடிசன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய மெடிசன்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் கொடுக்குறோன்னா ப்ராப்பராக ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் பார்த்து உங்களுடைய சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்ல முடியும். அண்ட் இதுக்கு வந்து பெஸ்ட் மெடிசன் ஹோமியோபதியில் இருக்குது. ஆனால் நீங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ஹைப்பரிக்கம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. பட் ப்ராப்பராக வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்தாதான் அதில் எது உங்களுக்கான மெடிசன்றதை நம்ம சொல்ல முடியும். தேங்க்யூ.